ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் சுதா சமையல். இன்னைக்கு நம்ம முட்டை பிரியர்களுக்காக சூப்பரான சைடிஷ் 5 மினிட்ஸ்க்குள்ளே ரெடி பண்ணுற மாதிரி முட்டை மசாலா வறுவல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கடாயில் 1.5 டேபிள் ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெய் ஹீட் ஆகட்டும். நல்லெண்ணெய் ஹீட் ஆனதும் ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் சேர்த்ததும் வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ரொம்ப கலர் சேஞ்ச் ஆக வேணாம், லைட்டாக கண்ணாடி பக்குவம் வர வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க. அடுத்ததாக நம்ம 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். இது கூடவே கலருக்காக 1/2 டீஸ்பூன் அளவு காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். இருந்தால் நீங்கள் சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக 1/4 டீஸ்பூன் அளவு சீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் அளவு மிளகுத்தூள். இந்த மசாலாலாம் ஃபஸ்ட்டு எண்ணெயில் ஃப்ரை பண்ணிக்கலாம். வெங்காயம் கூட நல்லா மசாலாவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மசாலா நல்லா எண்ணெய் பிரிஞ்ச வர அளவுக்கு குக் பண்ணிக்கணும். ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அடுத்ததாக 5 எக் வந்துட்டு நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். பாயில் பண்ணி 1/2 பீசஸாக கட் பண்ணி இதை மாதிரி உள் சைடு ஃபஸ்ட்டு வேக வச்சுக்கோங்க. ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சு 1 சைடு நல்லா வெந்ததுக்கு அப்புறமா திருப்பி விட்டுக்கோங்க. எல்லா முட்டைகளையும் நம்ம திருப்பினதுக்கு அப்புறமா இது கூட மேலாப்பில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம வெங்காயம் வதக்கும் போதே உப்பு சேர்க்காதீங்க, இந்த ஸ்டேஜில் உப்பு சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக சிக்கன் 65 மசாலா தான் சேர்த்துருக்கேன். இதை நீங்கள் கையில் எடுத்து 1 டீஸ்பூன் அளவு ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக கொஞ்சமாக கொத்தமல்லி தலைகள் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவு எண்ணெய் மேலாப்பில் இப்படி சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம மசாலா சேர்த்துருக்கோம், அதனால் எண்ணெய் சேர்த்ததுக்கப்புறமா நீங்கள் ஒன்று ஒன்றா திருப்பி விட்டுக்கலாம். எல்லா முட்டைகளையும் திருப்பினதுக்கு அப்புறமா 1 நிமிஷம் வேக வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு தடவை முட்டை மசாலா வறுவல் செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக சொல்கிறேன், சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும். ரசத்துக்கு சூப்பரான சைடிஷ்னு சொல்வேன். அதே மாதிரி ஈஸியாகவும் ரெடி பண்ணிடலாம், ரொம்ப டைம் எடுத்துக்காது, டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். இதை நீங்கள் லஞ்ச் பாக்ஸ் சைடிஷாக கூட குயிக்காக ரெடி பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதை நீங்கள் ஒரு டைம் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிவிட்டு அதில் ஆல் அப்படின்ற ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.